Hi, welcome to RMTC channel. கிரேவி செய்ய கடாய், மளிகை சாமான், சுத்தமான மரத்துக்கு நல்லெண்ணெய், வாழை இலை, கிண்ட கரண்டி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது ஈஸியான டெக்னிக்கில் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க. நாங்கள் 5 கேஜி ஃபிஷ் வாங்கி வந்துட்டு இருந்தோம். அதை எப்படி செஞ்சோம், அது எப்படி ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, 1/2 கேஜி கார்ன் பவுடர், 1/2 கேஜி கடல மாவு, 1 பேக்கெட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, 5 முட்டை, அப்புறம் தேவையான உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், சில்லி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டு சைடும் ஃபிஷ்ஷுக்கு நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஆன பேர் உங்களுக்கு ஒரு பாண்ட்லி வச்சுட்டு அதில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிச்ச பேர் இந்த காஞ்சி 3 ஹவர்ஸ் ஆன ட்ரை ஆன இந்த ஃபிஷ்ஷை எடுத்து அதில் போடுங்க. நல்லா ப்ரௌன் கலராக உங்களுக்கு ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரீ ஆகணும். ஃப்ரீ ஆன பேர் எடுத்துருங்க. எடுத்து பார்த்தாக்கா நல்லா பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு மட்டன் சாறு எப்படி பண்ணுறது நான் கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா மட்டன் ஷேர்வா எப்படி பண்ணுறது, அதுவும் சிம்பிளாக இருக்கிறது எப்படி பண்ணுறது நாங்கள் எல்லாம் அங்கே பண்ணிகிட்ருக்குறோம். அதோடைய உங்களுக்கு வீடியோ, கம்ப்ளீட் வீடியோ நாங்கள் அது எப்படி ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. அந்த வீடியோ பார்த்தா ஃபஸ்ட்டு வந்துட்டு மட்டன் கழுவிக்குங்க. 5 கேஜி மட்டன் எடுத்துருக்கேன். கிளியராக கழுவிட்டு நல்ல பீஸ் எடுத்து பார்த்து நல்லா கழுவி வச்சிடுங்க. இது ஃபஸ்ட் வந்து அந்த வேலை செய்யணும். அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 2 கேஜி எடுத்துக்கோங்க. 2 கேஜி வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் அரைச்சி தயிர் வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் தயிர் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா தயிர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால தயிர் எடுத்துகிட்டு இருக்கிறேன். தயிர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் போட்ட ஐட்டந்துமே நெக்ஸ்ட் வந்து தனியாத்தூள் கம்பல்சரி. தனியாத்தூள் நல்லா போடுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போடுங்க, பரவாயில்ல. தனியாத்தூள் ஒரு 3-4 ஸ்பூன் தனியாத்தூள் கூட போடுங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா போடுங்க. மஞ்சள் ஒரு 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் வந்து கஸ்தூரி மெந்தி போடுங்க. அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மெந்தி ஐட்டமே உங்களுக்கு கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா கூட போடுங்க. ஏன்னா இந்த கரம் மசாலாலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னாக்கா அந்த தயிர் கூட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுமே அதை வந்துட்டு அரைச்சிட்டு சைடில் வச்சுடுங்க ஒரு 15 நிமிஷம். அப்புறம் பட்டை, லவங்க, ஏலக்காய், ஏலச்சி எல்லாமே எடுத்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சைலண்ட்டாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கினேட்டுமே எண்ணெய் வந்துட்டு நான் ஒரு 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன். 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு பாண்டில் காய வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டுமே இந்த பட்டை, லவங்க, ஏலக்காய் இருக்குது அதில் எண்ணெயில் போடுங்க. இதெல்லாம் எண்ணெயில் போட்டு ஆகிட்டு இருந்துமே நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். அது எண்ணெயில் போட்டு நல்லா அது கொஞ்சம் வதங்கின பேர் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை தூக்கி திரும்படியும் அதில் போடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்க, பரவாயில்ல. போட்டுட்டு நல்லா கிளியராக அறுத்து வச்சு அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தால் கூட ஓகே. நீங்கள் அறுத்துட்டு கிளியராக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அது எப்படி மிக்ஸ் ஆகணுன்னாக்கா நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வரணுன்னாக்கா அது அவ்வளோ நல்லா வரணும். அது அப்புறம் காஞ்ச மிளகா இருந்தால் ஒரு 10 போடுங்க. 10 5 போடுப்போம், பரவாயில்ல. உங்களுக்கு காஞ்ச மிளகா காரம் எவ்வளோ வேணும் அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கீழே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும்தான் அது உங்களுக்கு மிளகா அது கூட சேரும் போது அந்த டேஸ்ட் வரும். இதெல்லாம் ஆகிட்டுமே நல்லா கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். ப்ரௌன் கலரில் நல்லா வந்து ஃப்ரீ ஆகணும். பாருங்க, உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? அப்படி ப்ரௌன் கலரில் ஃப்ரீ ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதை எடுத்து காட்டியிருக்கிறேன். இந்த கலர் வரணும். வெங்காயம் வந்து இந்த கலர் வரணும். வந்துட்டுமே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இருக்குது. தேங்காய் வந்துட்டு ஒரு மூடி தேங்காய் இருக்கும். அதை அரைச்சி வச்சுட்டு அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எப்படி மிக்ஸ் ஆகணும், நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ நல்லா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அது அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அது அடி பிடிச்சிச்சின்னா ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா அடி பிடிக்காத மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற மட்டன் எல்லாம் திரும்ப அதில் போட்டுடுங்க. இப்போது கழுவி வச்சுருக்கிற மட்டன் 5 கேஜி மட்டன் அதில் போட்டுட்டு திரும்ப உப்பு கொஞ்சம் போடும். உப்பு போட்டாக்கா அந்த மசாலா கூட சேரும் போது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ உப்பு போடுங்க.
இப்போ உப்பு போட்டுட்டு அந்த மசாலா வந்துட்டு கீழே அடி பிடிக்காத மாதிரி இந்த மசாலா கூட வந்துட்டு இந்த மட்டன் வந்துட்டு சேரும் போது அதோடைய டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த மசாலா கூட இது சேரும் போது கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட வைங்க, பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வரும். அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். மிக்ஸ் பண்ணி ஆகிட்டு இருந்து நல்லா கிளியர் எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளோ மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து அரைச்சி வச்ச அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு வச்சிருக்கலாம் மசாலா, அதெல்லாம் போட்டுட்டு திரும்ப அந்த மட்டன் கூட போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது 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 போட்ட பேர் நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் தண்ணி விடும். தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருங்கோ. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். அந்த பச்சை வாசனை எல்லாம் கிளியராக போயிட்டு இருந்துமே உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா அந்த கறி ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதா பேர் தெரியும். டமோட்டா இருக்குது இல்லையா, அரைச்சி வச்ச 2 டமோட்டா அரைச்சி வச்சிருக்கிறேன். அதை இந்த மட்டன் கூட போடுங்க. கொதிச்சிட்டு இருக்கிற அந்த மட்டன் கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. 2 டமோட்டா மேலே ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி அந்த மட்டன் சார் வந்து ஒரு மாதிரி புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். அந்த புளிப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு அது சாப்பிட முடியறதுக்கு ஒரு மாதிரி ஃப்ளேவர் மாறிடும். அதனால இப்போ நான் என்ன பண்ணேன், தண்ணி வந்து 4 லிட்டர் தண்ணி வச்சிருக்கிறேன். 4 லிட்டர் 5 கேஜி கறிக்கு 4 லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா தெரியும். இதில் ப்ரொசீஜர் என்னென்னா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அந்த மசாலாலாம் அதில் சேரும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுமே அவ்வளோதான் குழம்பு சிம்பிள் ஆகிடும். என்கிட்ட நான் அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட சில்வர் பேப்பர் இருந்தால் சில்வர் பேப்பர் போடுங்க, இல்லை தட்டு இருக்குதுன்னா தட்டு போடுங்க. போட்டுட்டு அந்த என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட்டு அந்த தட்டு எடுத்து மூடிடுங்க. மட்டன் குழம்பு வெரி வெரி சிம்பிள், முடிஞ்சிச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப. தட்டு எடுத்து மூடிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. என் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, பாய். சமையல் சமைச்சோம், ருசியா சாப்பிடலாம்.